வணக்கம். என் பேர் சுரேஷ் சார். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை விவசாயி. கடந்த ஒரு 7 ஆண்டுகளாக நான் பாரம்பரியத்தை கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லாருமே இயற்கையாக மாற்றணும், இயற்கையோடு ஒன்றிணைவோம் அப்படின்னு இது நம்ம பூமின்னு யூடியூப் சேனல் வச்சு நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அது மூலிமா இருக்கிற அப்பாயின்மெண்ட் எடுத்து எல்லாருமே இயற்கையாக மாற்றிட்டுருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அப்பா ஒரு விவசாயி. ஏன்னா துறையை எடுத்து பண்ணால் எல்லாருக்குமே தைராய்டு, சுகரு இந்தமாரி சம்மந்தப்பட்டது எல்லாமே அவங்கள மாற்றணும், எந்த ஒரு வியாதி இல்லாமல் எல்லாரையும் மாற்ற பாரம்பரியத்தை விடக்கூடாது அப்படின்ற அதுக்காக கருப்பு கவனி, கொள்ளங்காரு, பூங்காறு, மாப்பிள சம்பா, இழுப்பம்பூ சம்பா, ரத்தசாவி, சொர்ணமல்லி, சொர்ண மசூரி, மாப்பிள சம்பா, தங்க சம்பா இதுமாரி பல ரகப்பட்ட அரிசி எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இயற்கையான முறையில் ரசாயனம் இல்லாத உணவு தானியங்கள், சிறுதானியங்கள் எல்லாத்தையும் பண்ணுறோம். மரச்செக்கு எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய், நெல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இதை பார்த்தீங்கன்னா நெல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி போட்டு ஆடுறோம். கல்லையும் உள்ளோம், காதலையும் உள்ளோம். உங்களுக்கு நல்லாயிருக்கும். கெமிக்கல் இல்லாத பண்ணுறதுனால கண்ணிலையும் காதலையும் உள்ளான்னு நான் 100% சொல்கிறேன். அந்த காலத்தில் தீபாவளி டைம்லாம் வந்து கண்ணு காதுலாம் வந்து தலை கட்டுவாங்க, நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருக்கும் லைஃபு. இன்றைக்கி வந்து எல்லாமே கெமிக்கல் ஆகிடுச்சு. அதனால் இந்த துறையை எடுத்து சிறப்பான முறையில் நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் சார் நாங்கள். ஏன்னா நிறைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுக்க தேன் நெல் 1 மாதம் ப்ராசஸ்ஸு. தேன் நெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும், நல்லா பசி இருக்கும். குழந்தைங்க எல்லா இடத்துக்கு வந்தாங்கன்னா ஒரு தேன் நெல்லி சாப்பிட்டாங்கன்னா பிளட்டு ரத்தத்தை சுத்திகரிக்க பண்ணணும், நல்ல பசி தூண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, பனவெல்லம், பனக்கற்கண்டு உடன்குடியிலேருந்து நேரடியாக விவசாயம் பண்ணுறோம். விவசாயம் பண்ணி இந்த நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி ஏலத்தை நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? சிறப்பாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே. உங்களுக்கு மழை நாளில் கூட பூர்ணம் ஊற்ற லைட்டாக தள்ளலாம் போதும். இன்றைக்கி இதை பார்த்தீங்கன்னா இஞ்சி தட்டி போட்டு சாப்பிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற கழிவுகள், நச்சு கழிவுகள் எல்லாம் வெளியே வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஆரோக்கியமாக இருக்கும், மனது அமைதியாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா. இந்த பால்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எப்பயுமே வந்து விழிப்புணர்வோடு இருப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஒரு கலக்குன்னு சொல்லுவோம் சார். இதில் பார்த்தீங்கன்னா இன்செக்ட் தான் எல்லாமே. என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க எண்ணீர், அதுக்கப்புறம் எண்ணீர் இருக்கிறதால நாட்டு சக்கரை சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் அதில் இருக்குது, சுக்குமல்லி காப்பி இருக்குது, லெமன் டீ இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை மாற்றி போகிறதுனால ஒரு விஷயம் நாங்கள் கரெக்டாக அதை இன்செர்ட் பண்ணி இந்த டம்ளரில் அளவாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த அளவில் என்ன சாப்பிட்றீங்களா ஃப்ளேவரு அதை ஊற்றி 1 ஸ்பூன் ஒரு கலக்கு. அதுக்கப்புறம் ஹோம்மேடுன்னு பார்த்தீங்கன்னா இது எள்ளு உண்டை கையிலே பண்ணுறோம் சார் நாங்கள் எல்லாமே. எள்ளில் உருண்டை கம்மியான ப்ரைஸுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த காலத்தில் சிமிலிலாம் பண்ணுவாங்க, சிறப்பாக இருக்குது ஸ்நாக்ஸு. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து உண்டை. இது வந்து ட்ரை ஃப்ரூட்டுங்க. ட்ரை ஃப்ரூட் எல்லாமே பாதாம், முந்திரி, பிஸ்தா அதுமாரி சம்மந்தப்பட்டது உருண்டையாக கொடுத்துட்ருக்கோம். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதேமாதிரி கருப்பு கவனி முறுக்கு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. சிறப்பாக இருக்கும். இது குழந்தைங்களை வந்து இந்த பாக்கெட் ஐட்டத்தை அடைச்சி வைத்து ஆகிட்டு சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கான்செப்டை கையில் எடுத்து எல்லா குழந்தைங்களும் எங்கள் குழந்தையாக நினச்சி நாங்கள் சிறப்பான முறையில் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்கும் என்ன ஆலோசனை வேணுமோ கொடுத்துட்ருக்கோம். எல்லா விதமாக சிறப்பான முறையில் ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம். நாட்டு சக்கரை, பனவெல்லம், பனக்கற்கண்டு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டு வெல்லம். இதை உற்பத்தி பண்ணிட்டு அதை க்ளீன் பண்ணுறது கூட நாங்கள் வந்து சல்பேட்டு போட்டு க்ளீன் பண்ண மாட்டோம். ஏன்னா அவ்வளோ அதிகமாக இருக்குது நாட்டு வெல்லம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். உங்கள் அன்புக்கும் இந்த ஸ்டாலில் எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்வேன்.